ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செஸ்ஸில் என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அதில் ஒரு டாக்டிக்கை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஸ் டாக்டிக்ஸ்ன்னு சொன்னால் நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்குமே நேம்ஸும் இருக்குது. நான் சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பின், ஃபோர்க்கு, டிஸ்கவர்ட் அட்டாக்கு, ஸ்கியூவரு, டபுள் செக்கு, டிஃப்ளெக்ஷன், ஓவர்லோடிங், இன்டர்ஃபியரன்ஸ், இன்டர்மீடியட் மூவ், ரிமூவிங் த டிஃபெண்டர், எக்ஸ்ரே, டெக்காய், டெமாலிஷன். அடேங்கப்பா, இதெல்லாம் கேட்ட உடனே என்ன ஒரு மாதிரி ஷாக்கிங்காக எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க, இதெல்லாம் நாங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், தமிழ் எண்களை 1, 2ன்னு பேர் வைக்கலனா நீங்கள் அதை எப்படி மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க? அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பேர் ஞாபகம் வச்சே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவும் அவசியம் இல்லை. பட் ஒரு டாக்டிக்கோட பேட்டர்னை மைண்டில் நல்லா பதிய வச்சா போதும். அந்த பேட்டர்ன் தான் முக்கியம். இன்னைக்கு பின்னுனா என்னன்னு பார்க்க போகிறோம். பின்னுனா நோட்டீஸ் போர்டில் பேப்பர் நிற்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பின்னை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டு. நோட்டீஸ் போர்டில் இருந்து பேப்பர் தள்ளி போகக்கூடாதுன்னு வைக்கிறது தானே பின்னு. அதே மாதிரி செஸ்ஸில் ஒரு பீஸை மூவ் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு தான் பின் டாக்டிக்ஸ். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த பொசிஷனில் பிளாக்கோட கிங்கு, பிளாக்கோட பிஷப்பு, ஒயிட்டோட ரூக்கு மூணுமே ஒரே லைனில் இருக்குது. இதுதான் அந்த பின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஷப்பால் மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் பின்னாடி இருக்கிற கிங்கை செக்கில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பிளாக் பிஷப் வந்து மூவ் ஆகாது. அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கேப்சர் பண்ண போகிறோம்ல, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. கிங் வந்துட்டு ஒரே டைமில் 2 ஸ்கொயர்ஸ் தள்ளி வர முடியாதுல்ல. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அந்த பிஷப் போயிடும். ஸோ டாக்டிக்ஸ்னால் இப்படி தான் ஒரு மெட்டீரியல் வின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பின் டாக்டிக்ஸ்னால் மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி பீஸை மூவ் பண்ண விடாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பின்னை வந்துட்டு அப்சல்யூட் பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிங்குக்கு அகெயின்ஸ்டாக பின் பண்ணியிருக்கோம். கிங்குக்கு அகெயின்ஸ்டாக பின் பண்ணும்போது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான், அந்த பீஸ் வந்துட்டு மூவ் பண்ணால் இல்லீகல் மூவ். ஸோ மூவே பண்ண முடியாது. ஸோ இது வந்து அப்சல்யூட் பின்னு. ரிலேட்டிவ் பின்னுனா என்னன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு அந்த பின் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும். நான் சொல்லிடுறேன். இந்த பிஷப் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு இந்த டயகனலில் பார்த்தீங்கன்னா அந்த நைட் வந்துட்டு அந்த ரூக்குக்கு அகேன்ஸ்டாக பின் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது இந்த நைட் வந்துட்டு பின்னாடி இருக்கிற ரூக்குக்கு அகேன்ஸ்டாக பின்னாக இருக்குது. அதனால் இது வந்து ரிலேட்டிவ் பின்னு. ரிலேட்டிவ் பின்னில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டை வந்துட்டு மூவ் பண்ண முடியும், ஆனால் மூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிற யானை போயிடும். நைட்டை விட யானை பவர்ஃபுல்ல. ஸோ வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பின்னில் பார்த்திங்கன்னா அந்த நைட்டை அட்டாக் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கு ப்ரொடெக்ஷன் யாராச்சும் கொடுக்க முடியுமான்னு பார்த்தாங்கன்னா அதுவும் யாருமே இல்லை, ப்ரொடெக்ஷனும் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு அந்த நைட்டை ஈஸியாக வெட்டிடுவோம். ஸோ நமக்கு பீஸ் கிடச்சிரும். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இருக்கிற பீஸாக எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நைட் வந்துட்டு பின்னாக இருக்குது, ஆனால் அந்த நைட்டுக்கு வந்துட்டு 4 ப்ரொடெக்ஷன் இருக்குது. எத்தனை ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அந்த நைட்டோட பவர் கம்மியாக இருக்கிற ஒரு பீஸை வச்சு அட்டாக் பண்ண போகிறோம். அந்த நைட்டு பவர் கம்மியாக இருக்கிற பீஸ் வந்து பானு. அந்த பானை இங்கே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த நைட்டு மேலே அட்டாக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நைட் வந்து மூவே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பின்னாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அந்த சிப்பாயை வச்சு நம்ம வந்துட்டு குதிரையை வெட்ட போகிறோம். அப்படி வெட்டுறப்ப நமக்கு வந்து ஒரு பீஸ் அட்வான்டேஜ் கிடச்சிரும். ஸோ பின்னை வந்துட்டு இப்படி தான் நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, ஒரு பின் பீஸுக்கு வந்துட்டு பவர் இல்லை அப்படின்றத சொல்லி காமிக்கிறதுக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு அந்த பின் பீஸ் எது அப்படின்னு நீங்கள் தேடணும். இந்த ரூக் வந்துட்டு இந்த பானை பின் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பானால் வந்துட்டு சைடுக்காக மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ண முடியாதுன்னா சைடுக்காக ப்ரொடெக்ஷனும் கொடுக்க முடியாது. அப்போனா நம்ம வந்துட்டு நம்மளோட குயினை வச்சு இந்த பிஷப்பை வெட்ட முடியும். அண்டு திருப்பி ஆப்போனண்ட் வந்து குயினை வச்சு நம்மளோட குயினை வெட்டினாங்கன்னா நம்ம வந்துட்டு ரூக்கை வச்சு திருப்பி ஆப்போனண்ட்டோட குயினை வெட்டிடலாம். அண்டு கடைசியாக பானை வச்சு திருப்பி நம்ம ரூக்கை வெட்ட முடியாது, ஏன்னா அது வந்து பின்னாக இருக்குது. இது வந்து அப்சல்யூட் பின்னுன்றதுனால நமக்கு வந்து எந்த கவலையும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பின் தான், அதுக்கு எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது தான். இதில் அது எந்த பின் பீஸு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
இந்த பிஷப் வந்துட்டு இந்த பிஷப்பை பின் பண்ணிகிட்ருக்கு. இந்த பிஷப் வந்துட்டு இந்த டயகனலை மூவ் பண்ண முடியும், ஆனால் இந்த டயகனலை மூவ் பண்ண முடியாது. அதனால் இதுவும் பின்னு தான். அப்படி இருக்கிறப்ப இந்த பிஷப் வந்துட்டு இந்த நைட்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுதில்ல, ஆனால் அது வந்து ப்ரொடெக்ஷனே இல்லை. ஸோ நம்ம குயினை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணோம்னா இந்த பிஷப்பால் இங்கே திருப்பி வெட்ட முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த டயகனலாக பின் பண்ணிகிட்ருக்கு பிஷப்பை. ஸோ நம்ம வந்துட்டு தாராளமாக இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு பின் பீஸ் மேலே அட்டாக் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இந்த பிஷப் வந்து இந்த நைட்டை பின் பண்ணிகிட்ருக்கு குயினுக்கு அகெயின்ஸ்டாக. இந்த நைட்டுக்கு வந்துட்டு இந்த குயின் மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் இல்லை, வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட நைட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுட்டு ஆப்போனண்ட்டோட நைட் மேலே அட்டாக் பண்ணோம்னா அந்த நைட்டால் திருப்பி நம்மளோட நைட்டை கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா அது பின்னாக இருக்குது. அண்ட் அந்த நைட்டை வந்து மூவும் பண்ண முடியாது வேறு எங்கேயும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து ஈஸியாக நைட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுட்டு இதை கேப்சர் பண்ண முடியும். கிங்கை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஆனால் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி இருந்தாலும் கேப்சர் பண்ண போகிறோம். திருப்பி கிங்கை வச்சு எப்படியோ கேப்சர் பண்ண முடியாது. குயினை வச்சு கேப்சர் பண்ணாங்கன்னா குயின் போயிடும், நம்ம 2 பீஸையும் கொடுத்துருவோம் குயினுக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பின் பீஸ் மேலே வந்துட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். இந்த பொசிஷன் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பசில். இதில் எது அந்த பின் பீஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு அதுக்கு எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டு அடுத்து வந்துட்டு நம்ம பின்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பின் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடணும். இந்த இடத்துல இந்த பிஷப் வந்துட்டு இந்த நைட்டை குயினுக்கு அகென்ஸ்டாக பின் பண்ணிகிட்ருக்கு. இந்த நைட்டை வந்து மூவ் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா குயின் போயிடும். பட் வந்து நம்ம அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பின்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஷப்பை பின்னாடி இங்கே எடுத்து போய்ட்டு வைக்க முடிஞ்சதுன்னா அது வந்து பின்னை பிரேக் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த நைட்டை மூவ் பண்ண முடியும் தாராளமாக ஈஸியாக. அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பொசிஷனில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படி இல்லைனா வேறு ஒரு வழியில் நீங்கள் போகணும். இந்த நைட்டை மூவ் பண்ணி இந்த பின்னாக இருக்கிற பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி எதுக்கு அகேன்ஸ்டாக பின் பண்ணுறோமோ அந்த பீஸை விட பவர்ஃபுல்லான த்ரெட் ஏதாச்சும் வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த குயினை விட பவர்ஃபுல்லான பீஸ்னால் என்னது? கிங்கு தான். அந்த கிங்க்கு செக்கு இல்லைனா செக்மேட் த்ரெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வைக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த நைட்டை தாராளமாக மூவ் பண்ணலாம். இந்த நைட்டை மூவ் பண்ணி எங்கேயுமே செக் வைக்க முடியாது இப்போதைக்கு. ஸோ வந்து மூவ் பண்ண முடியாது. பட் செக்மேட் த்ரெட்டு வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல செக்மேட் த்ரெட்டை வைக்க முடியும். நைட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பானை கேப்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நைட்டோட ப்ரொடெக்ஷனில் இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெட்டினா இது வந்து இங்கே செக்கு கொடுக்கும். அண்டு கிங்குக்கு வந்துட்டு வேறு எந்த ஸ்கொயர்ஸும் இல்லை போகிறதுக்கு. ஸோ அது வந்து செக்மேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு நைட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறது வந்து ஒரு செக்மேட் த்ரெட்டு. அப்படி இருக்கிறப்ப பிஷப் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட குயினை கேப்சர் பண்ணாங்கன்னா நம்மளோட பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே கேப்சர் பண்ணி செக்மேட் பண்ணிவிடுவோம். அதனால் ஆப்போனண்ட்டால் வந்துட்டு நம்மளோட குயினை கேப்சர் பண்ண முடியாது. அண்டு நம்மளோட நைட் இங்கே இருக்கும்போது நம்மளோட நைட்டை திருப்பி கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம குயினை வச்சு ஆப்போனண்ட்டோட பிஷப் கேப்சர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம நைட்டை கொடுத்து ஆப்போனண்ட்டோட பிஷப்பை கேப்சர் பண்ணிடலாம். குயினை கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பின்லேருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பின்னை பற்றி தெரிஞ்சுக்க வைங்க. தேங்க்யூ.